பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கி அவனை நித்திய வாழ்வுக்கு பரலோகத்திற்கு கொண்டு செல்லும்படியால் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த ரட்சிப்பை குறித்து 3 விதமான ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று, பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு. அதாவது நாம் எல்லாரும் பாவிகள், பாவத்தின் சம்பளம் மரணம். அது நிமித்தம் வருகிற அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து விட்டார். அது கடந்த கால ரட்சிப்பு. நிகழ்கால ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? பாவத்தின் அந்த வல்லமையிலிருந்து, இந்த பாவத்திற்கு வல்லமை உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டாலும் இந்த பூமியிலே வாழ்கிற காலம் வரைக்கும் பாவம் நம்மோடு போராடுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அடுத்து கடைசியாக நித்திய ரட்சிப்பு அல்லது எதிர்கால ரட்சிப்பு. அது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே தேவன் நம்மை ரட்சிக்கிறார். இந்த ரட்சிப்பு நித்தியத்திலே நமக்கு கிடைக்கிறதான ரட்சிப்பு. எனவே இந்த ரட்சிப்பை பெற்று சந்தோஷமாய் வாழ தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக.